அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்கக்கூடிய முக்கியமான பொதுத்தமிழ் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதியாரின் மொழிபெயர்ப்பு நூல்கள் யாது? பாரதியாரின் மொழிபெயர்ப்பு நூல்கள் யாது? பகவத்கீதை. பாரதியாரின் முதல் உரைநடை காவியம் யாது? பாரதியாரின் முதல் உரைநடை காவியம் யாது? ஞானரதம். ஐராவதீஸ்வரர் கோயில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது? ஐராவதீஸ்வரர் கோயில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது? 800 ஆண்டுகளுக்கு முன். தன் எழுத்து பிற எழுத்து இரண்டும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் யாது? தன் எழுத்து பிற எழுத்து இரண்டும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் யாது? இர் இன். மனிதரின் மனநிலையை தேவர் எவ்வாறு பிரிக்கிறார்? மனிதரின் மனநிலையை தேவர் எவ்வாறு பிரிக்கிறார்? இருள், மருள், தெருள், அருள். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் யார்? வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் யார்? தேவர். எந்த கோவிலின் முகப்பு கருங்கற்படியில் சரிகம பதனி என்னும் 7 இசைப்படிகள் உள்ளன? எந்த கோவிலின் முகப்பு கருங்கற்படியில் சரிகம பதனி என்னும் 7 இசைப்படிகள் உள்ளன? ஐராவதீஸ்வரர் கோயில். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். தேவருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு யாது? தேவருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு யாது? 1995. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பிறந்த இடம் எது? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பிறந்த இடம் எது? தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டைக்கு அருகிலுள்ள செங்குபடத்தான் காடு. தாராசுரத்தில் அமைந்துள்ள ஐராஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது? தாராசுரத்தில் அமைந்துள்ள ஐராவதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ராஜராஜன். பாரதியாரின் ஞானகுரு பெயர் யார்? பாரதியாரின் ஞானகுரு பெயர் யார்? நிவேதிதா தேவி. தனது பாடல்களில் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் கூறியவர் யார்? தனது பாடல்களில் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் கூறியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். காவிரி பாயும் சோழ வளநாடு சிற்பக்கலை கொழிக்கும் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? காவிரி பாயும் சோழ வளநாடு சிற்பக்கலை கொழிக்கும் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது? கும்பகோணம். கும்பகோணத்திற்கு தென்புறம் பாயும் அரசியலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் எது? கும்பகோணத்திற்கு தென்புறம் பாயும் அரசியலாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஊர் எது? தாராசுரம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.